We are the change generation. We are the change generation. சாமுவேல் மோரிஸ் வரலாறு பாகம் 3. பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படி பார்க்குறான், என்னது இது என்னது இது அவனால் புரிஞ்சுக்கிடவே முடியல. அங்கே யார் இருந்தாங்க தெரியுமா? அங்கே ஒரு வெள்ளைக்கார அம்மா இருந்தாங்க. வெள்ளைக்கார அம்மா அப்படி இருப்பாங்க, வெள்ளைன்னு இருப்பாங்கல்ல, நல்ல அழகான கோல்டன் ஹேர் இருக்கும். அவங்க நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒயிட்டாக சூப்பராக இருப்பாங்கல்ல, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கரு கரு கருன்னு இருப்பாங்க, முடியெல்லாம் அப்படியே சுருண்டு இருக்கும், முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அந்த கபுவுக்கு இந்த அம்மாவை பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது. என்ன அழகாக இருக்காங்க, பஞ்சு போல் இருந்தது. இந்த அம்மா பார்த்தோன்னு பெரிய அதிர்ச்சி. இவங்களை பார்த்தோன்னே அவருக்கு வந்து வெள்ளைக்காரங்களே பார்க்கல, பார்த்தியா? வெள்ளைக்காரனை பார்த்த உடனே ஐயோ என்ன அழகாக இருக்காங்க இந்த அம்மா, ஒயிட்டாக கோல்டில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட மெதுவாக போனான். அந்த அப்படி பார்த்தாங்க. இவன்கிட்ட கேட்டாங்க, இது யாரு? இவன் பேர் கபு, நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறான், நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறான். அப்படியா? இவன் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ண பார்த்து எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். இவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஓ கட்டாயம் சொல்லிக் கொடுக்குறேன், நீ அடிக்கடி இவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் இவனை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா பேர் நோல்ஸ். என்ன பேர்? நோல்ஸ். அந்த நோல்ஸ் அம்மா ரொம்ப அன்பானவங்க. அந்த நோல்ஸ் அம்மா கபுவுக்கு அடிக்கடி நிறைய கதைகள் சொன்னாங்க. ஒரு நாள் கபுட்டு சொன்னாங்க, கபு நீ எங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வர்றியா? ரொம்ப நல்லா இருக்கும். கபு இப்படி பார்க்குற அப்படின்னா என்ன? சண்டே ஸ்கூலில் அந்த அப்பாவை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, அவர் எப்படி இப்போ இருப்பார், அவர் என்னெல்லாம் செய்வார் சொல்லி அவருடைய குணங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓ அப்படியா, அவரை நான் பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் வரேம்மா, நான் வரேன், என்னை கூப்பிட்டு போங்க. சண்டே ஸ்கூலுக்கு போனான். சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளாக உட்காந்துருக்காங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. இந்த நோல்சம் அப்படி வந்தாங்க, அப்படி போர்டில் அப்படி ஒரு படத்தை வரைஞ்சாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்ல போகிறேன், உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதை அன்னைக்கு அந்த சண்டே ஸ்கூலில் சொன்னாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க, சவுல் அப்படின்னு ஐயா இருந்தார். அவர் கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்துவார், அடிப்பார், ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அவர் கிறிஸ்தவங்களை பார்த்தாலே ஓடி போய் அவங்களை அழிக்கணும்னு பார்ப்பாரு. கிறிஸ்தவமே அவருக்கு பிடிக்காது. அந்த சவுலுங்கிற ஆளை ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, தமஸ்கோவுக்கு குதிரை டக்கு 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 டக்குன்னு குதிரையில் போயிட்டு இருந்தாரு. அந்த குதிரையில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்னாச்சு தெரியுமா? படார் அப்படின்னு ஒளி வந்துச்சு. ஒளி வந்த உடனே, ஒளின்னு சொன்ன உடனே கபுவுக்கு டக்குன்னு அதிர்ச்சி ஆச்சு. சேரில் உட்காந்தவன் அப்படியே முனையில் உட்காந்தான். என்னது ஒளியா? ஒளினா அப்படியே யோசிக்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒளி வந்தது, அந்த ஒளியிலிருந்து சத்தம் கேட்டது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஐயோ சத்தம் கேட்டுதா? இவனுக்கு ஆர்வத்தை அடக்க முடியல. ஒளி வந்திருக்கு, சத்தம் கேட்டிருக்கு. இப்போ இந்த ஒளியை தான் நான் பார்த்தேன்னா, நான் அந்த ஒளியை பார்த்தேன். அடக்க முடியாமல் சண்டே ஸ்கூலில் சத்தம் போட்டுட்டான். இந்த அம்மா பார்த்தாங்க. என்னாச்சு தம்பி, இங்கே வா. அம்மா இந்த ஒளியை நான் பார்த்தேன். ஒரு நாள் நீ ஓடுன்னு சொல்லிச்சு, இந்த ஒளிதாம்மா. என்ன நடந்ததுப்பா? ஆமா, நிறைய நான் ஒளியை பார்த்தேன். இந்த ஒளி என்கிட்ட பேசுமா? நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு ஐயாட்ட பேசுன ஒளி என்கிட்ட பேசுமா? இந்த நோல்ஸ் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, என்னன்னு புரியல. கபு கூப்பிட்டாங்க, வா தம்பி, கூட்ட உட்காரு, சொல்லு பார்க்கலாம் சொன்ன உடனே கபு முதல் முறையாக தன் வாழ்க்கையை சொல்றான். அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லல. என்ன சொன்னா பிடிச்சுக்கொண்டு அங்கே விட்டுருவாங்கல்ல, அதுக்காக பயந்து போய் அமைதியாக இருந்தவன் முதல் முறையாக சொன்னான், நான் ஒரு இளவரசன், என்னை அடித்தாங்க, காயப்படுத்துகிறாங்க, கையெல்லாம் கட்டி போட்டாங்க, என்னைய உயிரோட குழியில் தள்ளி போதைக்க போனாங்க. இந்த அம்மா அப்படி பார்த்தாங்க. அப்பந்தான் நீங்கள் சொன்னீங்களே ஒளி, அந்த ஒளி வந்துச்சு. அப்படியா? ஒளி வந்துச்சா? நீ பார்த்தியா? நான் பார்த்தேம்மா, அந்த ஒளி வந்துச்சுமா. அது மட்டும் இல்லை, அந்த ஒளி என்கிட்ட ஓடு கபு ஓடுன்னு சொல்லிச்சு. அதை பார்த்து நான் ஓடுனேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா நினைச்சாங்க, அநேக மிஷினரிகளுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த தம்பியோட பேசியிருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கபு உண்மையிலே உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, கவலைப்படாத வா சொல்லி அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க.
நம்ம ஆண்டவர் தான் நமக்கு அப்பா, அவர் தான் நம்ம படைச்சாரு, நமக்காக தன்னையே பலியை கொடுத்தாரு. கபு பார்த்தான், அப்பா தன்னையே பலி கொடுத்தாரா? ஆனா நான் அந்த குருவின மக்களுக்காக என்னை கொல்ல போனாங்களே, குருவின மக்களுக்காக என்னை பலி கொடுக்க போனாங்களே, எனக்காக ஒருத்தர் பலியாண்டாரா? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அறிய ஆரம்பிச்சான், கொஞ்சமா தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சான். அது மாத்திரமல்ல, நோல்ஸ் அம்மா சொன்னதை கேட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனே கட்டுப்பட முடியாது, தசமில்ல ஒரே சந்தோஷமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரே சத்தம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்பா அப்பா ஐ லவ் யூ, அப்பா ஐ வாண்ட் யூ, அப்பா நீங்க எனக்கு வேணும். அவன் தன்னை அறியாமே கத்தி கத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். பக்கத்துல தான் பார்த்தாங்க, இவன் லூசா, திடீர்னு கத்தனா, ப்ரேயர் பண்றேங்கிறான், அப்பாங்கிறான், மெண்டல் பிடிச்சிட்டு போயிருக்கு இந்த பையனுக்கு. ஒரு நாள் சொன்னாங்க, இந்த பாரு, இந்த வேலையை வச்சுக்கிட்டாத, நீ சும்மா கத்தி கத்தி இப்படி ப்ரேயர் பண்ண, அப்பான்னு கூப்பிட்டேன்னா வேற எங்கேயா போடா, நாங்களாம் தூங்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ற. சண்டை போட்டாங்க. இப்படி பார்க்குறான், அப்பாட்ட பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. வெண்ணிய ரொம்ப ஃபீல் பண்ணான். காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டுக்குள்ளே போய் தனியாக, அப்பா நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில் வந்தீங்க, நீங்க தான் ஒளியா வந்தீங்க, நீங்க என்னைய விடுவிச்சிங்க, ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி அப்பா 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 மூச்சுக்கு 300 தடவை கடவுளை அப்பா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சான். குட்டி தம்பி தங்கச்சி, அப்பா நமக்கு இயேசு தான். இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம் வாழ போகிறோம். நமக்கு நம்ம படைச்சது யார் தெரியுமா? நம்ம இயேசப்பா. கபு போல நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பா பிதாவே அப்படிங்கிற உரிமையை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம அப்பாவோட அதிகமாக பேச முடியும். கபு அப்பா 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 அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். ஒரு நாள் காட்டில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவங்க கூட எல்லாரும், அவங்க கூட வேலை பார்த்தாங்கல்ல இந்த தேயிலை தோட்டத்தில், அவங்களாம் படுத்து கிடந்தாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவனுக்கு அந்த அப்பாவோட பேசுற மாதிரி தோணுச்சு. எழுந்துச்சு, அப்பா 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். பக்கத்துல கூட தூக்கத்தம்மா எழுந்துச்சிட்டாங்க. எழுந்துச்சு, ஏய் இந்த வேலை இனிமே வச்சுக்கிட்டாத, நடுராத்திரி கத்திட்டு இருக்கேன், அறிவு கிடையாது உனக்கு, ஏன்டா அப்படி கத்துற, போடா அப்படின்னு அவனை கடிந்து கொண்டாங்க. இனிமேல் நீ இப்படிலாம் கத்துற, வெளியே போயிரு திட்டினாங்க. அவனுக்கு சங்கடமா இருந்தது. மறுநாள் நோல் சம்பாட்ட போன, அம்மா அம்மா நான் அப்பாவை பார்த்தேன், அப்பா இவங்கூட பேசுறாங்க, இவங்கெல்லாம் நான் அப்பாட்ட பேசுறேன், என்னை திட்டுறாங்கம்மா. நோல் சம்மா சொன்னாங்க, கவலைப்படாத, இவங்க திட்டுவாங்க, இவங்களுக்கு புரியாது, ஜெபிக்கிற நீ ஜெபிக்கிறது இவங்களுக்கு புரியாது, அதை நீ கவலைப்படாத அப்படி சொல்லி அவனுக்கு அன்பா ஆதரவு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். இந்த பையனை ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறதுக்காக உருவாக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா அவனை கூப்பிட்டாங்க, தம்பி நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க விரும்புறியா அப்படின்னு சொன்னான். அம்மா அம்மா என்னை மாதிரி எங்கள் மக்கள் குருவின மக்கள் அந்த எங்கள் சொந்தக்காரங்க போகிறான், அரைக்குறை ஆடையோட சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாவை பற்றி தெரியாது, அவங்க அப்பா இல்லாத எல்லாத்தையும் கடவுள் கடவுள் நினச்சி ஏமாந்துட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு நான் சொல்லணும், எங்கள் அப்பாவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும், என்று பேசின அந்த ஒளி என்கிட்ட பேசின அந்த இயேசப்பா பற்றி நான் அவங்களுக்கு சொல்லணும், நான் அந்த ஆப்பிரிக்கா மக்களுக்கு இயேசு சொல்லணும் அப்படி கத்துறான். நம்ம சொன்னாங்க, அப்படின்னா நீ ஒரு காரியம் செய்யணும், உங்கள் மக்களுக்கு இயேசு சொல்லணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். இப்படி பார்த்தான், என்ன காரியம் செய்யணுமா? அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணுமா? அவங்க சொன்னது இவனுக்கு பெரிய புரிஞ்சுக்கிடவே முடியல. அப்படியா, என்னம்மா செய்யணும்? அவங்க ஒன்று சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகேயா? பை.